ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து நமக்கு தேவையான கேன்வாஸ் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் ஃபைலில் போய்ட்டு ஃபைலில் இங்கே கொடுக்குறேன். இந்த நியூ டாக்குமெண்ட் விண்டோ வரும். இதில் எனக்கு 4K ரெசல்யூஷனுக்கு வேணும். அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபிலிம் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். வியூஆல் ப்ரெசெட் கொடுத்துட்டு இங்கே 4Kன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணோடனே எனக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக இதை கொடுத்துருது. இதில் ரெசல்யூஷன் 72 இருக்கட்டும். இதில் அந்த கலர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா sRGBக்கு மாற்றிக்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த பிறகு எனக்கு ஜஸ்ட் கேன்வாஸ் எனக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிப்போம். அதுக்கு நான் டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். கேன்வாஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது தார் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டு வந்து கூகுளில் ரெண்டாமல் நீங்கள் தார் மூவி டைட்டில் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நமக்கு கூகுளில் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். அதாவது கிளிக் பண்ணிக்கிறேன். டைப் ஃபாண்ட் இதாயிரும். அடுத்தது மூவ் டூல் எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணேன்னா, இப்போ ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இவன் ட்ராக் பண்ணால் எனக்கு ஈவனாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து பண்ணிங்கன்னா இந்த சைடு இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதை இங்கே பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்டரை பேஸ் பண்ணி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் ஈவனாக இருக்கும். எனக்கு இந்தளவுக்கு போதும். எனக்கு இந்த கேன்வாஸில் சென்டர் பாயிண்ட்டுக்கு இது கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் செலெக்ஷன் இருந்துச்சுன்னா கேன்வாஸ்னு மாற்றிங்கிறீங்க. கேன்வாஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் அலைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆயிரும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி லேயர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூட இது வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த சாட்டன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதில் இதில் இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது பிளெண்டிங் மோட்லேருந்து ஹார்ட் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 74 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. சைஸு 160க்கு இதை ஃபாலோ பண்ணிங்க. அதை அந்த கான்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இது இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கும். போக போக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த பெவல் அண்ட் எம்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, சரி, இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இதை கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பெவல் அண்ட் எம்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இன்னர் பெவல் இருக்குது பார்த்தீங்களா, இன்னர் பெவலை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் டெப்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சைஸையே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. டெக்னிக் ஸ்மூத் இருக்குல்ல, அதில் வந்து சீசல் ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கங்க. இதில் சைஸை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க நல்லா. அப்போ அந்த எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே அப்ளை ஆகும். அடுத்து சாஃப்ட்னு கம்மி பண்ணிக்கோங்க. டெப்த்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடிங் லைட்டு 90 இருக்கட்டும். அந்த கிளாஸ் 100 இருக்குது பார்த்தீங்களா, சரி, இதில் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி இவ்வளோவே இருக்கலாம், 50% இருக்கட்டும். ஷேடோஸ் மோடெலாம் மாற்ற தேவையில்ல. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இன்னர் பெவல், சிசில் ஹார்டு, டெப்த் 100%, டைரக்ஷன் அப்பு, சைஸ் வந்து 250, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து பிளாக்கில் வச்சா தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு Shift G ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் கிடைக்கும்.
ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபோர்க்ரவுண்டில் பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், ஒரு சூப்பரான எஃபெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுத்ததாக இந்த கிரேடியன் ஓவர்லேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கிரேடியனில் நான் இந்த ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் பிளெண்டிங் மோடில் வந்து நான் சாஃப்ட் லைட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான எஃபெக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. சாஃப்ட் லைன் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 2 கலரில் இருக்குது. எனக்கு 2 கலர் வேணாம், அந்த ரெண்டுமே சேம் கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரேடியன் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்தமாரி ஆப்ஷன் வரும். அதில் இந்த கலரை வந்து நான் மாற்றுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த சேம் கலரே வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் ஒன்று வந்திருக்கு. ஓகே கொடுத்துட்றேன். இதில் வேணால் நீங்கள் எந்த சேஞ்சஸும் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் பிளெண்டிங் மோட மட்டும் சாஃப்ட் லைட் மாற்றிட்டு தேவையான கலரை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மின்னல் தான் அதோட பவர். ஸோ இங்கே வந்து ஒரு மின்னல் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டாக் ஃபோட்டோவில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இமேஜ் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஜெனரேட் இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து பெய்டு வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணேன். ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை ட்ராக் பண்ணி நான் இந்த கேன்வாஸ் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, தேவையான இடத்து பொசிஷன் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். இப்போ இந்த பெவல் அண்ட் எம்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த லைட்டு வந்து எனக்கு பத்தலை. ஹைலைட் மோட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைலைட் எனக்கு கிரியேட்டாக இருக்காது. பின்னாடி இருக்க அந்த லைட்னிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைலைட் கிரியேட்டாக இருக்குது. ரொம்பவே நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து 100% வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கிரேடியன் ஓவர்லே இருக்குது பார்த்தீங்களா, இதுவே வந்து நான் அந்த ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 லேயர் கிடச்சிரும். எனக்கு இன்னும் அந்த லைட்னிங் இந்த உள்ள அந்த மின்னல் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்குல்ல, அது இன்னும் எனக்கு நல்லா போல்டாக வேணும் அப்படின்றதுக்காண்டி நான் அதை 2 லேயர் ஆக்கிட்டேன். அதாவது ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் ஜஸ்ட்டு ஒப்பாசிட்டியை நான் இவ்வளோ வச்சுக்கிறேன். பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ அடுத்ததான் வந்து நான் சாஃப்ட் லைட்டு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இந்த சாட்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அந்த மின்னலுக்கு ஏற்றது மாதிரி ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. அதேமாதிரி சைஸஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் எனக்கு தோன்றதுக்கு நான் ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகேன்னு தோணுது. சைஸையும் கொஞ்சம் இது ஓகே. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதில் ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் பிளர் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபீல்டு பிளர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் தேவையான அளவு பிளர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல பிளர் வேணும், இந்த இடத்துல பிளர் கொஞ்சம் கம்மியாக வேணும். ஸோ இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதேமாதிரி இந்த இடத்தையும் கிளிக் பண்ணிட்டு பிளர் லெவலை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துலையும் இவ்வளோ வேணாம்,
ஸோ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ பாருங்கள், செமையான ஒரு டெப்த்து கிடச்சிருக்கு. ஒரு சிங்கிள் லேயராக இல்லாமல் கொஞ்சம் இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த லைட் பொக்கேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த லைட் லீக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும் இதில். அதனால லைட் பொக்கேங்கிறத நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அங்கங்கே ஹைலைட்டடாக கொடுக்கணும். நம்ம இந்த உள்ளே அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த ரேஸ் மாரி போயிருக்குல்ல, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணலான்னு தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷில் கர்வ்ஸ் எடுத்துக்கிறேன். கர்வ்ஸ் எடுத்துகிட்டு நார்மல்லேருந்து பிளெண்டிங் மோட ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுறேன். ஸ்க்ரீனுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸ்க்ரீன் கொண்டு போகிறோம். இந்த கேன்வாஸ், அதாவது மாஸ்கிங் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தேன் அப்படின்னா அது மாஸ்க் ஆயிரும், அதாவது மறைஞ்சிரும், எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்க் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்டுக்குள்ள ஒயிட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டடாக வேணுமோ அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கிறதுக்காண்டி இந்த ஹைலைட் ஏரியா நான் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான எஃபெக்ட் ஒரு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நான் இந்த கலருக்கு மேட்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது இந்த ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலருக்கு நான் அதை மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அந்த பின்னாடி ஒரு லைட், அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன். ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இந்த கலர் பாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரில் இந்த கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ப்ரஷ் டூவில் ஓரளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி, ஃப்ளோ இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பிளெண்டிங் மோடில் இதை ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மூட்டை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து இதை நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சூப்பராக அது மேட்ச் ஆகிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் மாற்றிக்கிறேன். இருக்கும் செம்மையாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு சினிமாட்டிக் லுக்காக நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஓவராலாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு அடுத்ததாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் செலக்டிவ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெட்டுன்னு இருக்கு வந்து அதுக்கு பதிலாக பிளாக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு இந்த சைன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். மெஜந்தாவானா கொஞ்சம் நான் அந்த ப்ளூவை ஏற்றிக்கிறேன். இப்போ எல்லோலையும் ப்ளூ ஏற்றிக்கிறேன். பிளாக்கை கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஃபைனலாக இதுமாரி ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கரெக்டாக அந்த மின்னல் இது லைட்டோட மேட்ச் ஆகுது. கலர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு. உள்ள ரேஸும் நல்லாவே ஒரு ரியலிஸ்டிக் லுக் வந்திருக்கு. ஓகே, இதுவே எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது புரியும்படியும் தெளிவாகவும் ஏதாவது புதுசாகவும் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.